முதலில் யுத்தம் பிரச்சனையோடு, அதன் பிறகுதான் எதிரியோடு. இது ருத்ரதேவனின் புதிய அரசியலா? இல்ல, மகாதேவனின் கேவல அரசியலுக்கு பதிலடி. பொதுமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அவங்க தலைவிதின்னு விட்டுட்டு நாம யுத்தத்துக்கு போறது நல்லதில்ல. மக்களுக்கு பிரச்சனைக்கான விளக்கம் கொடுக்கணும். ஓஹோ, அப்படின்னா ஆலமரத்தடியில பஞ்சாயத்து மேடை போட்டு உட்காந்து தண்டோரா போட்டு சொல்லுவீங்களோ? அப்படித்தான் நம்பதேவா. ஊர் ஊரா போவேன், மக்களோட பேசுவேன். அவங்க பிரச்சனையை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் போர். காக்கத்திய வம்சத்தில் இப்படி ஒரு பயந்தாங்கோழி பிறப்பார் என்றும் யுத்தம் என்றால் பயந்து ஓடுவார் என்றும் கனவிலும் நான் நினைத்ததில்லை. அரசர்கள் சென்று மக்களுக்கு பதில் சொல்வதா? வர வர இந்த ராஜ்யம் என்ன கதியாகுமோ நினைத்தாலே பயமாக இருக்கிறது. இங்குள்ள அனைத்து சிற்றரசர்களும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த சபையிலிருந்து வெளியேறுகிறோம். சிற்றரசர்களின் சதித்திட்டத்தை முறியடித்த ருத்ரதேவன் தன் சுயரூபம் வெளியே தெரிந்துவிடும் என்ற அந்த ஆபத்தை கூட துச்சமென மதித்து மக்களை நோக்கி கிளம்பிச் சென்றான். கோட்டைக்கு வெளியே அவன் வைத்த கால் தடம் ஒரு புதிய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தது.